ஆனால் இன்றைக்கு திடீரென்று என்ன நடக்கிறது? கர்த்தர் கைவிட்டு விட்டாரோ, கர்த்தர் நம்மை விட்டு விலகி விட்டாரோ, கர்த்தர் நம் தேவைகளை சந்திக்காமல் இருக்கிறாரே என்று சொல்லி இன்றைக்கு மனம் கொஞ்சம் கொஞ்சமாக மறுரூபம் அடைவதற்கு பதிலாக கர்த்தரை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. அந்த நிலையை கர்த்தர் மாற்ற வேண்டும். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்களேன், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் என்றுதான் இயேசு சொல்லுகிறார். முதலாவது உன் இருதயம் தேவனை நம்ப வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை எந்த காலத்திலும் விட்டுவிடக் கூடாது. எப்படி ஆதாம் தெரிந்து கொண்டான் பார்த்தீங்களா? நன்மை தீர்மை அறியத்தக்க கனியை தெரிந்து கொண்டு தேவனை விட்டு விலகினான். இஸ்ரவேல் மக்கள் ஜீவ பாதையை விட்டார்கள், ஆசீர்வாதத்தை விட்டுவிட்டு சாபத்தை தெரிந்து கொண்டார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். அதனால் தான் எலியா கேட்கிறான், 2 நினைவுகளால் குந்தி குந்தி எத்தனை வருஷமா நடப்பீங்க? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றி